வணக்கம். நான் பாடலாசிரியர், கிராமிய பாடகர் கந்தசாமி. உங்கள் கந்தசாமி. இந்த போர்டை பார்த்தீங்களா? இந்த போர்டு இந்த தட்சிணாபுரம் ஊராட்சியில் இருக்குது. தாய் கிராமம் தட்சிணாபுரத்தில் இருக்குது. இந்த பால்வாடியில் தான் நான் படித்தேன். இந்த பாடப்படியில் நான் படித்தேன். இப்போது என் பிள்ளை, என் தங்க பிள்ளை. உங்கள் பேர் சொல்கிறா தங்கம்? உங்கள் பேர் சொல்லுங்கள். அவங்க பேர் ஸ்ரீ கருமாரி பெரியாத்தாளாம். இப்போ என் தங்கப்புள்ள ஸ்ரீ கருமாரி பெரியாத்தாள் இங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பால்வாடியில் போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டெல்லாம் அவங்க வரவேற்க போகிறாங்க. வாங்க, நம்மளும் போவோம். வாங்க, அவங்க ஃப்ரெண்டெல்லாம் பாருங்கள். அவங்க ஃப்ரெண்டெல்லாம் இங்கே இருக்காங்க. எங்கள் ஊர் பால்வாடி இந்த பாலர் பள்ளிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த பள்ளி. இங்கே எல்லாருமே நல்லா படிப்பாங்க. நல்லா படிக்கக்கூடிய இவங்க தான் எங்கள் ஊர் பால்வாடி ஆயா. திருமதி, உங்கள் பேரை சொல்லுங்கள். திருமதி பானுமதி. இவங்க தான் எங்கள் ஊர் பால்வாடி ஆயா. இவங்க வந்து பால்வாடி ஆயாவும் எங்கள் பால்வாடி டீச்சர் அம்மாவும் நல்லா எங்கள் பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா படிக்க வைக்கிறாங்க. எங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாக இங்கே பால்வாடியில் படிச்சுட்ருக்காங்க. இந்த பால்வாடியை கொஞ்சம் பாருங்களேன். எல்லா படமும் இந்த பிள்ளைகளுக்கு தேவையான அத்தனை படங்களும் எழுத்துக்களோட வார்த்தைகளோட அழகழகாக இந்த பால்வாடியில் வரைஞ்சிருக்காங்க. நல்ல ஓவியர்கள், நல்ல ஓவியர் வரைஞ்சிருக்காங்க. இந்த பால்வாடியானது திருவண்ணாமலை ஒன்றியத்தில் தட்சிணாபுரம் ஊராட்சி கிராமம், தாய் கிராமத்தில் தட்சிணாபுரத்துலேயே இருக்குது. மிக சிறப்பாக இருக்குது. இங்கே உள்ள மாணவ செல்வங்கள் எல்லாமே நல்லா படிக்கிறாங்க. இங்கே உள்ள மாணவ செல்வங்கள் அத்தனை பேருமே மிகச்சிறப்பாக படிக்கிறாங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள். எங்கள் பால்வாடி ஆயா அவங்க சமைச்சு வச்சுட்டு சாப்பாட்டை அந்த பிள்ளைகளையும் பக்குவமாக அவங்க வீட்டு பிள்ளைகளை போல் பார்த்துக்கிட்டு, அவங்களோட பேர பிள்ளைகளை போல் பார்த்துக்கிட்டு நல்லா படித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிக சிறப்பு வாய்ந்த இந்த பாலர் பள்ளின்னு தான் இது வந்து சொல்லணும். மிகச்சிறப்பு வாய்ந்த பாலர் பள்ளி. இந்த அங்கன்வாடி பாலர் பள்ளி வந்து மிகச்சிறப்பாக இருக்குது. அத்தனையும் மாணவ செல்வங்களுக்கு தேவையான அத்தனையுமே இங்கே விளையாட்டு உபகரணங்கள் எல்லாம், சேரு, டேபிள், அவங்க படிக்கக்கூடிய வகையில் ஏதுவான இடவசதி, காற்றோட்டமான வசதி அனைத்தும் மிகச்சிறப்பாக இருக்குது. ஆயம்மா வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக அந்த பிள்ளைகளை பக்குவமாக நடத்தக்கூடிய விதம் மிக சிறப்பாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அந்த பிள்ளைகள் படிக்க போகிறாங்க பாருங்கள். உட்காருங்க, சேரில் உட்காருங்க. சரி, பூ அப்புறம் வச்சுக்கலாம். உட்காருங்க, படிங்க. இப்போ உங்கள் படிப்பு, நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பெல்லாம் பாட்டெல்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, வாழ்த்துக்கள். அம்மா எழுந்துறீங்கம்மா, ஸ்டாண்டப் எழுந்துறீங்க. திருக்குறள் சொல்லுங்க. அகர முதல எழுத்தலாம் சொல்லுங்க. கைதிட்டுங்க. கற்க கசடரை சொல்லுங்க. கற்றபின் நிற்க அதற்கு தக. எழுதிட்டுங்க. அப்புறம் ஒரு பாட்டு பாடினீங்களா, அது என்ன பாட்டு பாடுங்க.
ஆடாடா ஆடாடா என்ன பத்தியலா இங்கே பாருங்க, அந்த அக்கா எங்கள் ஊர் அக்கா வந்திருக்காங்க. அவங்களும் வரும் பொழுது இந்த பிள்ளைங்களுக்கு அவங்களால முடிஞ்சதெல்லாம் படிப்புகளை சொல்லிக் கொடுக்குறாங்க. இவங்க எல்லாருமே நான் இந்த பால்வாடியில் இந்த பாலர் பள்ளியில் நாங்கள்லாம் ஒன்றா படித்தவங்க தான். அக்கா உங்கள் பேர் சொல்லுங்கக்கா. ராணி. நீங்கள் இந்த பால்வாடியில் படிச்சுட்டு இப்போ இந்த பால்வாடி பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச படிப்புகளை சொல்லிக் கொடுக்குறக்காண்டி வந்திருக்காங்க. எங்கள் ஊர் பால்வாடி மிகச்சிறந்த பாலர் பள்ளி. இங்கே படிப்புகள் மிகச்சிறப்பாக நடக்குது. எல்லாமே எங்கள் ஊர் ஆயம்மா நல்லா அவங்க ஆயா நல்லா படிப்புகள்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. போய் படிங்க, ஆயா சொல்லிக் கொடுக்குற படிப்பை படிங்க. இதை போல தான் அன்றாடம் படிப்பு நடக்குது. அது அன்றாடம் இதை போல் இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு மதிய உணவும் ரொம்ப சுவையாக சமைச்சு கொடுக்குறாங்க. மிக சிறப்பாக சமைச்சு கொடுக்குறாங்க. அதோடு சேர்ந்தாற் போல் படிப்பையும் ஆயா பானுமதி ஆயா மிக சிறப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அவங்கள நான் மனசார வாழ்த்துறோம். நீங்களும் வாழ்த்துங்கள். இதை கவனத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மிகச்சிறப்பான கல்வி முறை, கற்றல் முறை, மாணவ செல்வங்களுக்கு உகந்த இடம், உகந்த பாலர் பள்ளி, அங்கன்வாடி, தட்சிணாபுரம் கிராமம். நல்ல நல்ல பொம்மை, சின்ன சின்ன பொம்மை, சிங்கார பொம்மை, மன்னா செய்த பொம்மை, மலரை விரும்பும் பொம்மை. பாருங்க, இந்த பாட்டு பாருங்க, மழலைகளுக்காண்டி உள்ள எழுதிய பாட்டு. அற்புதமான பாட்டை படித்து கொடுத்துருக்காங்க. இந்த குழந்தை உள்ளத்தோட இந்த குழந்தைகள் மிக சிறப்பாக இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமாக நாம் தொடர்ந்து இந்த மாணவ செல்வங்களுடைய சிறப்புகளை அடுத்தடுத்த பதிவுகளில் நாம் பார்க்கலாம். தற்பொழுது நம்முடைய ஆயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் இந்த நன்றி விடைபெற அப்படியே பிடிச்சிக்கோங்க. நாங்கள் பாட்டி அவை பாட்டியோட அவங்கள தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பாடலாசிரியர் கா. கந்தசாமி. நம்ம என்ன படம் பொம்மைகள்.